ஜங்ஷன் பாக்ஸுக்கு ட்ராப்பர் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ரெண்டு கான்செப்டும் பண்ணணும். இந்த கான்டியூட்டும் போடணும், இந்த கனெக்ஷன் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறோமா சுவிட்சுக்கு, சுவிட்ச் லைட்டு அந்த கனெக்ஷன் ஹவுஸ் சொன்னீங்களா, அது தனியாக பண்ணிவிட்டு கான்டியூட்டும் தனியாக போடணும். பவருக்கு லைட், இந்த லைட்டு இந்த சுவிட்சு எந்த லைட்டுக்கெலாம் கனெக்ட் ஆகுது, இந்த டிவி எந்த எக்யூப்மெண்ட்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், பவர் வந்து கனெக்ஷன்ஸ் என்ன செய்யணும் இந்த டிபியோட. அப்போ தான் டிபி ஷெடியூல் எடுக்க முடியும், லைட்டிங் ஷெடியூல். லைட்டிங் இப்போ லைட்டிங் ஃபிக்சர்ஸ் வச்சுருக்கீங்க, அங்கே டிவியிலேருந்து லைட்டிங் ஃபிக்சர்ஸுக்கு ரூட்டிங் காமிச்சு. அது காமிக்கிறது தேவையில்லை, அவங்களே ரூட்டிங் பண்ணி காமிக்கணும். ரூட்டிங் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீ சுவிட்சிலேருந்து அதை என்ன பண்ணிக்க டிஃபென்ஸ் லைட்டிங் கான்டியூட்னா எங்கெல்லாம் வரும், பவர் கான்டியூட்னா எங்கெல்லாம் வரும், ஃப்ளோர் வைஸில் காட்டுறா இருந்தால் ஃப்ளோர், சீலிங்கில் காட்டுறா இருந்தால் சீலிங். ஓகேவா? எப்படி வருதோ சீலிங் பிளான் இருந்ததுன்னா நீங்கள் இன்சைடு காங்கிரீட்டில் கொண்டு வந்து, சீலிங் இருந்ததுன்னா ஹை லெவல்லே எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லைன்னா காங்கிரீட்டில் எடுத்துகிட்டு வரணும். சரி, அதெல்லாம் மோர் டீட்டெயில்ஸில் தான் சப்போர்ட்ஸ் காட்டுவீங்க. சப்போர்ட்டுங்கிறதுல என்ன செய்யணும், சப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், எங்கே வரணும் அப்படிங்கிறது சப்போர்ட்ஸ் வரணும். ஃபஸ்ட்டு மாடல் பண்ணுறது இதை வந்து சீலிங்கோடைய ஹை லெவலில் ஒட்டியும் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். எனக்கு இப்போ ரெசஸ் டைப்புங்கிறதா உள்ளே வரும், இதே சர்ஃபேஸ் மவுண்டன்னா இந்த காண்டிட் எங்கே வந்துடும், வெளியே வந்துடும். சரியா? கிளிக் பண்ணிவிட்டு இது இப்படி எடுத்துக்குவேன். சரியா? சரி, இப்படி ரன் ஆகும். இப்போ இதில் நீங்கள் என்ன வைப்பீங்க, சப்போர்ட்ஸ் வச்சுக்கணும். அதுதான் அந்த கிளாம்ப். இல்லை சப்போர்ட்டில் என்ன செய்யும் வரும். புரிஞ்சா? இப்போ இதே இது நம்ம வந்து ஒரு எல்வியில் கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோம், பேனல்ஸ் இப்போ இதில் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் நான் வந்து ஒரு 120 சர்ஃபேஸ் நான் ஒரு பேனல் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேனலில் இருந்து கான்டியூட்ஸை எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த செக்ஷன் வியூ போனேன். செக்ஷனில் நமக்கு என்ன இருக்குமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனலில் வந்து வெளியில் ரன் பண்ணியிருக்கேன் அப்படி தானே. இப்போ எனக்கு இங்கே இருந்து இங்கே வந்து இங்கே என்ன செய்யணும், ட்ராப் ஆகும் அப்படி தானே. இப்போது இதை வச்சுட்டு இந்த பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னதுமா, இந்த பேனலில் ஒரு செக்ஷன் போட்டுருக்கேன். பேனலில் செக்ஷன் இதுதான் நமக்கு அங்கே இருக்க பேனல். அந்த பேனலை செலக்ட் பண்ணால் இந்த சர்க்கிளாக தெரியுதுலாமா, இந்த சர்க்கிளில் இருக்கிறதெல்லாம் என்னது, கான்டிட் கனெக்டர் ஏரியா. இது என்னது, பவர் கனெக்டர். ஓகேவா? பவர் வந்து நமக்கு ஒயர் வந்து கனெக்ட் ஆகுது, இல்லை ட்ரே வந்து கனெக்ட் ஆகுது, பவர் கனெக்டரு. இந்த சர்க்கிளில் இருக்கிறதெல்லாம் என்னது, கான்டிட்டுடைய கனெக்டர். இப்போ இந்த சர்க்கிளை வச்சு ரைட் கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கேன், என்ன வரும் அப்படின்னா ட்ரா கான்டிட் ஃப்ரம் ஃபேஸ்.
இந்த ஃபேஸில் இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், காண்டியூட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்தோடனே இந்த ஃபேஸை காட்டும் அதுவே. சரி, அந்த ஃபேஸில் எனக்கு எந்த பாயிண்டில் இருந்து எனக்கு காண்டியூட் வேணும் அப்படின்னு. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிட் பாயிண்டில் இருக்குது, எனக்கு இந்த மிட்டில் வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனலுடைய இந்த ரைட் சைடில் இருந்து வேணும் அப்படின்னா கூட நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி வச்சுட்டு ஃபினிஷ் கனெக்ட் கொடுத்தோன்னா எனக்கு அதிலேருந்து என்ன செய்யும், நமக்கு காண்டியூட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இங்கே வந்துட்டு இங்கே போது இது போகும். சரியா, அந்த பேனல்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் எடுக்கிறேன். டேப் பண்ணால் உங்களுக்கு தெரியும் அப் டு பேனல் வரைக்கும் செலக்ட் ஆகுதா. சரியா, அப்போ நான் இதை இங்கேருந்து இங்கே ரூட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இது எதோட கனெக்ட் ஆகணும், இப்போ எனக்கு இது சீலிங்குள்ளே இருக்குது, இது சீலிங்க்கு வெளியில் இருக்குது. கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சைஸு 16 mm, இது என்ன சைஸு 16 mm. TR இதுக்கு நேராக இருந்துச்சுணும் இங்கே ஒரு வெர்டிக்கல் பைப் ஒன்று வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை நேராக இருந்துச்சு எடுத்துக்குவோம். இங்கேருந்து டிஆர் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் கனெக்ட் ஆகும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நிச்சயம் கனெக்ட் ஆகும். இந்த செக்ஷன் டிஆர் ட்ரிம்மு இதுவும் என்ன செய்யணும், கனெக்ட் ஆகணும். ஆனால் எனக்கு என்ன இல்லை, அது இது ஸ்ட்ரைட்டாக இல்லை. அப்போ எனக்கு ரூட்டிங்கில் என்ன செய்யாது, ஸ்ட்ரைட்டாக வராது. காட்டுறேன். இது இங்கேருந்து இப்படி வருது, இது இங்கேருந்து வருது. இந்த ரெண்டு கடையில் ஒரு வெர்டிக்கல் என்ன செய்யணும், இப்போ கீழே இருந்து மேலே வருது, இது வருது. இது இங்கே இருக்குது, இது டவுனில் இருக்குது. இது டவுனில் இருந்து இப்படி வெளியில் வருது, இது டாப்பில் இருந்து வருது. சரியா, இது எங்கே இருக்குது, இதுக்கு நேராக என்ன செய்யலை, கிரியேட் ஆகலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுலேருந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து இது கீழே வருது. அப்படி தானே? ஓகே, இதை கிரியேட் ஆகிட்டான். இப்போ இதை டிஆர் இந்த பாயிண்ட்டு இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா, அதான் ஆக்சுவலாக இந்த லெவலில் வந்து இங்கே திரும்பி வரும். இதுதான் இது ரூட் வேறு, அது ரூட் வேறு. அதனால தான் இது என்ன செய்யுது, இப்படி தான் இது வரும். இது மேலே இருந்து இங்கே ட்ராப் ஆகி இங்கே வந்து இந்த ஃபேஸில் வந்து என்ன செய்யுது, இந்த ஃபேஸில் வந்து திரும்ப இங்கே ஒரு ட்ராப் ஆகும். இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் இப்படி வந்து இப்படி ஏறுது. சரியா, அப்படி தானே தெரியும். டாப்பில் பார்க்கும்போது தான் இது இப்படி தெரியும். சரியா.